Hello friends, welcome back to Saytech Tamil. என்னோட பேர் ராகுல். இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ பத்தின இப்ப ரீசெண்டா வந்து 59 சைனீஸ் ஆப்ஸ் வந்து இந்தியா வந்து பேன் பண்ணிருந்தாங்க. அத பத்தின ஒரு அபிஷியல் வீடியோ வந்து டைரக்ட் பேசின வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்க அதை செக் பண்ணி பார்க்கலாம். கீழ இருக்கிற லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணி பாத்துங்க. இந்த வீடியோல வந்து அந்த 59 ஆப்ஸ்ல வந்து சில ஆப்ஸ் அதாவது பாப்புலர் ஆப்ஸ் TikTok, Hello எல்லாமே பேன் பண்ணிருந்தாங்க. இப்போ வந்து இந்த வீடியோல வந்து ஷேர் சாட்னு ஒரு இந்தியன் ஆப் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வீடியோ அப்லோட் பண்ற வீடியோ ஸ்டேட்டஸ் வைக்கிற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிற நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிருந்தாங்க. அந்த ஆப் வந்து ஒரு புதுசா ஒரு மோஜ் ஆப்னு ஒரு டிக்டாக் மாதிரி வந்து அவங்களும் கிரியேட் பண்றேன்னு சொல்லிட்டு அவசரமா ஒரு இந்தியன் ஆப், அதாவது மோஜ்ங்கிறது இந்தியன், அதாவது ஷேர் சாட் வந்து இந்தியன் கம்பெனி, அவங்க வந்து உருவாக்கப்பட்ட மோஜ் ஆப் வந்து டிக்டாக் மாதிரியே இருக்கும். நாங்க வந்து டிக்டாக் பேர் எல்லா கண்டென்ட்ஸும் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவசரமா வந்து அந்த ஆப் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வந்து அந்த ஆப் பத்தின ஒரு ஃபுல் ரிவ்யூ, அந்த வந்து எப்படி டவுன்லோட் பண்றது, எப்படி யூஸ் பண்றது, இன்டர்ஃபேஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லி தர போறேன். அண்ட் ஃபைனலா வந்து இந்த வீடியோல எனக்கு சில சந்தேகங்கள் எழுதிருக்கு. அந்த சந்தேகங்கள் வந்து இந்த வீடியோட எண்ட்ல வந்து, அதாவது இந்த வீடியோ ஆப்போட எப்படி யூஸ் பண்றது, இன்டர்ஃபேஸ் எல்லாமே டவுன்லோட் எல்லாம் முடிச்சுட்டு வந்து ஃபைனலா போகும்போது வந்து இந்த ஆப் பத்தின சில சந்தேகங்களை நான் வந்து வீடியோல அப்படியே உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த சந்தேகங்கள் உங்களுக்கும் இருந்திருக்கான்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோல போய் எப்படி டவுன்லோட் பண்றது, எப்படி யூஸ் பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து மோஜ் ஆப் வந்து பிளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிட்டோம்னா நம்ம அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து கீழே வந்து இந்த மொபைல் வந்து என்ன அந்த அபவுட் ஆப்பில் வந்து என்னென்ன கொடுத்துருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துருவோம். அதாவது மோஜ் ஆப் இஸ் இந்தியா நம்பர் 1 ஷார்ட் வீடியோ ஆப், அதாவது இந்தியாஸோட 1 ஷார்ட் வீடியோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம கீழே வந்து பார்த்தா வந்து எந்த இதில் கொடுத்துருக்காங்க, அதாவது வாட்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் வீடியோ செலக்டட் ஸ்பெசிஃபிக், அதாவது மில்லியன்ஸ் ஆஃப் வீடியோ வந்து உள்ள இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து என்னென்ன கேட்டகரிஸ்னா டான்ஸ், காமெடி, விளாக், ஃபுட்டு, ஸ்போர்ட்ஸ், அனிமல்ஸ் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோ, அதாவது மில்லியன் கணக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்து வந்து என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. கீழே வந்து கிரியேட் ப்ரொஃபைல், அப்லோட் வீடியோஸ், பவர் ஆஃப் ஃபாலோ கிரியேட்டர்ஸ், லைக் பண்றது, வீடியோ ஷேர் பண்றது, இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸ் எல்லாம் இப்போ கொடுத்துருக்குன்னு சொல்றாங்க. என்னென்ன லாங்குவேஜ் இருக்குன்னு பார்த்தா மோர் தேன் ஒரு 15 இந்தியன் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஹிந்தி, தெலுங்கு, மராத்தி, தமிழ், கன்னடா, இந்த மாதிரி ஏகப்பட்ட இது கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோஸ்னு பார்த்தா வந்து ட்ரெண்டிங் நியூஸ்ல என்டர்டைன்மெண்ட் நியூஸ், ஃபன்னி வீடியோஸ், வீடியோ சாங்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்கமிங் ஃபியூச்சர்ல சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபியூச்சர்ல வீடியோ வந்து எடிட் பண்ற மாதிரி, கேமரா ஃபில்டர்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ற மாதிரி, மேஜிக் ஃபில்டர்ஸ்ல ஆட் பண்ற மாதிரி, ஸ்பெஷல் எஃபெக்ட்ல ஆட் பண்ற மாதிரி சில வீடியோஸ் எஃபெக்ட்ஸ் வந்து ஃபியூச்சர்ல கொண்டு வர மாதிரி வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து நம்ம இதை ஓபன் பண்ணிடுவோம். ஓபன் பண்ண செலக்ட் யுவர் லாங்குவேஜ்னு கேட்குது. நமக்கு வந்து தமிழ் நம்ம கொடுத்துருவோம். தமிழ் கொடுத்தோம்னா டிக்டாக்ல இருந்து நம்ம வந்து ஸ்லைட் பண்ற மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாம் புதுசா வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்லைட் பண்ணி நிறைய வந்து, அதாவது நிறைய வீடியோஸ் வந்து நம்ம ஸ்லைட் பண்ணி நிறைய வீடியோஸ், அதாவது மில்லியன்ஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்லைட் பண்ணி வந்து நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம செக் பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ வந்து சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. மேல இருந்து பார்த்தா வந்து இதோட ப்ரொஃபைல் கிளிக் பண்ணி உள்ள பாக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இதுல ஒரு நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடியோ சில சந்தேகங்களா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க பாத்தீங்களா, இந்த ஆப்ல வந்து அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நான் வீடியோ நெக்ஸ்ட் பகுதியில் சொல்றேன், அப்படியே வந்து சொல்றேன். இந்த வீடியோல என்ன இன்டர்ஃபேஸ்ல இருக்கு, என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து என்னென்ன எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்லி நான் எல்லாம் சொல்லிடுவேன். இப்போ வந்து ஃபாலோ ஐக்கான் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா லைக் பட்டன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ப்ரொஃபைலே கிரியேட் பண்ண கிடையாது, ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண முடியாது. எப்படி ஒரு வீடியோக்கு வந்து நம்ம லைக் கொடுக்கணும்னு தெரியல, இது ஒரு டவுட்டா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஷேர் பண்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் பண்ணி வந்து ஷேர்ல வந்து வாட்ஸ்அப்ல வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து இந்த வீடியோ வந்து பிடிக்கலன்னா ரிப்போர்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹோம் பட்டன் கொடுத்துருக்காங்க. பிளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி வந்து நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்க முடியும். வந்து இப்போதைக்கு வந்து மீடியா ஃபைல் ஆக்சஸ் கேட்கறாங்க. நம்ம வந்து பர்மிஷன் இப்போதைக்கு நம்ம எதுவும் கொடுக்க வேணாம். வீடியோ கொஞ்சம், அதாவது இந்த ஆப் வந்து கொஞ்சம் அண்டர் டெவலப்பர் இருக்கனால அவசரமா கிரியேட் பண்ணிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகட்டும், ஒரு மோர் தென் 10-2 days ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எல்லா பர்மிஷன் கொடுத்துருக்கோம். இப்போதைக்கு வந்து என்டர்டைன்மெண்டா வீடியோ நீங்க வந்து பாக்குறதுக்கு மட்டும் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கங்க. இந்த அக்கௌண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ண மாதிரி கிரியேட் அக்கௌண்ட் அண்ட் லாகின் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நேற்று இந்த ஆப் நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது வந்து கிரியேட் பண்ற அக்கௌண்ட் கிரியேட் பண்ற ஆப்ஷன் வந்து கொடுக்க கிடையாது. இன்னைக்கு தான் இந்த ஃபியூச்சர் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து இந்த வீடியோ வந்து இந்த ஆப் வந்து நெக்ஸ்ட் வந்து சில ஃபியூச்சர்ஸ்ல அப்கமிங்ல ஆட் பண்ணுவாங்க. அதனால பொறுத்து இருந்து நம்ம வந்து ஏதாவது பிரைவசி இஷ்யூ கூட நடுவில் இருக்கலாம், பக்ஸ் ஏதாவது இருக்கலாம். அதனால வந்து நம்ம வெயிட் பண்ணி வந்து அஃபிஷியலா வந்து எல்லா எஃபெக்ட்ஸும், ஃபில்டர் எஃபெக்ட்ஸும், கிரியேட் அக்கௌண்ட் ஒரிஜினல் வந்து எல்லாமே எஃபெக்ட்ஸ்ல ஆட் பண்ண உடனே, ஃபில்டர்ஸ்ல ஆட் பண்ண உடனே நம்ம வந்து அடுத்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து நீங்க வீடியோ மட்டும் நீங்க வந்து பாத்துங்க. மேல வந்து 3 டாட் கிளிக் பண்ணா வந்து லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பிரைவசி பாலிசி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி செக் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. டபுள் டேப் பண்ணா வந்து லைக் பண்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எனக்கு வந்து சந்தேகங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன். நீங்க வந்து வீடியோ நீங்க பார்க்கும்போது தெரியும், மேல வந்து 2 பிளர் ஆப்ஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது வீடியோ பிளேட் இருக்கும்போது நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த இடத்துல பிளர் ஆப்ஷன், கீழே வந்து பிளர் ஆப்ஷன், அதாவது டிக்டாக் நான் பார்த்துட்டு இருக்க மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த சந்தேகம் எப்படி தெரியுதுன்னா, டிக்டாக்ல இருந்து வீடியோஸ் டவுன்லோட் பண்ணி போட்டிருக்காங்களா, இல்ல ஹலோ ஆப்ல இருந்து வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வந்து இவங்க வந்து ஐடியா வந்து பிளர் பண்ணிட்டு வந்து போட்டிருக்காங்களான்னு சொல்லி எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒருவேளை வந்து யூசர்ஸ் கிட்ட அவங்க வந்து பர்மிஷன் வாங்கிட்டு வந்து அப்லோட் பண்ணி
பண்ணிருக்காங்க நமக்கு தெரியாது. நீங்க இந்த வீடியோ பார்த்திருக்கீங்க, யாராவது டிக்டாக் யூசர்ஸா இருந்தீங்க, அதாவது பழைய டிக்டாக் யூசர்ஸ் வந்து இப்போ ஹலோ யூசர்ஸ் யாராவது உங்ககிட்ட வந்து இந்த வீடியோ வந்து பர்மிஷன்ஸ் கேட்டு வந்து இந்த இதில் அப்லோட் பண்ணிருக்காங்க தெரியணும். ஏன்னா நிறைய ஃபேமஸ் டிக்டாக்ஸ் நம்ம பார்த்துருப்போம், அவங்க எல்லாத்தோட வீடியோஸ்லாம் இதில் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த நான் ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், கிளிக் பண்ணா எனக்கு வந்து அந்த பார்த்தீங்கன்னா அந்த நேம் வந்து வேற ஏதாவது இருக்கு. ஆனால் வந்து நான் அவங்களோட ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணா அவங்களோட ப்ரொஃபைல் இருக்கிற வீடியோஸ் மட்டும் தான் வரணும், மற்ற எல்லா வீடியோஸும் அதில் வந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்ஸா இல்லை எப்படின்னு தெரிய கிடையாது, ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து இதில் வந்துட்டு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு இதில் வந்து இப்போ ஃபாலோ அந்த ப்ரொஃபைல் பட்டன் கிளிக் பண்ணோம்னா நிறைய வீடியோஸ்லாம் வருது. அதாவது மில்லியன்ஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து ஒவ்வொரு ப்ரொஃபைலுக்குள்ளேயும் கொடுத்துற மாதிரி வருது. இந்த லைக் பட்டன்னா நமக்கு வந்து எப்படி கிரியேட், அதாவது ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணல லைக் பட்டன் எப்படி ஆப்ஷன் வருதுன்னு ஒரு டவுட்டாக வருது. அப்புறம் இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் வந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு டிக்டாக் அதாவது எந்த வீடியோ அப்லோட் பண்ணாங்களோ நேற்று வந்து நான் பார்க்கும்போது வந்து ஐடி வந்து போட்டிருந்தாங்க, அதாவது நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் ஐடியில் நேம் எல்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ வந்து உள்ள பார்த்தீங்களா அந்த நேம்ஸ் எல்லாம் வந்து நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் நேம் மாதிரியே தான் இருக்கு. நீங்களா செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம வீடியோ நேம் செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா எல்லாமே ஒரே நேமாக தான் இருக்கு, நீங்க நம்ம செக் பண்ணி பார்த்துக்கோம். பார்த்தீங்களா அவரோட நேம்லயே கிட்டத்தட்ட இத்தனை வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண மாதிரி இருக்கு. இது எல்லாமே எப்படி ஒரே ஒரு யூசரால அப்லோட் பண்ண முடியும், அதாவது ஒரு ப்ரொஃபைல் இருக்கிறவங்க அவங்களோட ரீலர் டீடைல்ஸ் மட்டும் தான் ஒரு ப்ரொஃபைல் வந்து அப்லோட் பண்ண முடியும். இவங்க வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து ஒரே ப்ரொஃபைல வந்து அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த வந்து இந்த அருணாதி கீர்த்தனா இந்த நேம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இதில் கிளிக் பண்ணா ஒரு எப்படி சொல்றதுன்னா ஏகப்பட்ட அதாவது ஃபேமஸ் நிறைய டிக்டாக்ல போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, ஹலோ ஆப்ஸ்ல நிறைய வீடியோ கிரியேட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்களோட வீடியோஸ் எல்லாம் எப்படி ஒருத்தரே வந்து கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ண முடியும், இது எங்கிருந்து வந்து டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட சந்தேகங்கள் தான் இந்த வீடியோல வருது. மற்றபடி இந்த வீடியோ வந்து போக போக அப்கமிங் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் என்னென்ன ஆட் பண்றாங்களா, இந்த மாதிரி பக்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்றாங்களா, இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்றாங்களா, இந்த வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் லைக்ஸ் எல்லாம் அதை ப்ரொஃபைல கிரியேட் பண்ணிக்கிறது லைக்ஸ் எப்படி உழுகுது நமக்கு இந்த சவுத் டைமுக்கு ஏகப்பட்ட அதாவது லைக்ஸ் லைக்ஸ் இருக்கு 2K டவுன்லோட் பண்ணிக்க கூட ஒத்துக்கலாம், அதோட வியூஸ் வருதுன்னு சொல்லி. பட் லைக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கு நமக்கு சந்தேகமா இருக்கு. இந்த வீடியோ வந்து நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும், அதாவது ஏகப்பட்ட டவுட்ஸ் எல்லாம் இருக்கு, ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் எல்லாம் கம்மிங்ல வரப்போகுது. அதனால நம்ம பொறுத்து இருந்து வந்து வீடியோ வந்து இப்போதைக்கு வந்து நீங்க வந்து பாக்குறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் நம்ம போக போக வந்து வீடியோல என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோல ஒரு கிரியேட் பண்றதோ, அதாவது ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்றதோ, ஒரு லைக் பண்றதோ, வீடியோ வந்து ஷேர் பண்றதோ, இப்போ ஏதாவது பர்மிஷன் கேட்கறதோ வந்து நம்ம நெக்ஸ்ட் இதுல ஃபியூச்சர்ல நம்ம கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு வந்து நீங்க வீடியோ பாக்குறதா நான் முதல்ல உங்ககிட்ட சொல்றது. பட் எந்த ஒரு பர்மிஷன் கேட்டாலும் அதுக்கு வந்து நம்ம கொடுத்து தான் கொடுக்கணும். எந்த ஒரு ஆப்பா இருந்தாலும் அந்த பர்மிஷன் நமக்கு தேவையான்னு சொல்லி பார்த்துட்டு வந்து பர்மிஷனை கொடுங்க. இப்போதைக்கு நான் சொல்றது ஃபர்ஸ்ட் ஒன்லி வந்து வீடியோ வந்து பாக்குறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. மின்னல் கணக்கான வீடியோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு ஒரே ஒரு நேம்ல வந்து அவ்வளவு கணக்கான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க. ஒரு ப்ரொஃபைல வந்து இவ்வளவு வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்காங்க. அது டிஃபரெண்ட் பீப்புள்ஸ் வீடியோஸ் வந்து ஒரே ப்ரொஃபைல் எப்படி அப்லோட் பண்ண முடியும், இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ் எல்லாம் இருக்கு. சோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த வீடியோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஷார்ட் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.